ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நல்ல ஸ்வீட்டான ப்ரெட்டை வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனை எடுத்துக்குவோம். அதில் 2 டம்ளர் பால் ஊற்றிக்கலாம். அப்படியே பால் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு இடையில் ஒரு பவுல் எடுத்துக்குவோம். அதில் கஸ்டர்ட் பவுடரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம கஸ்டர்ட் பவுடர் போட்டால் பால் நமக்கு நல்லா திக்னஸாக கிடைக்கும். இப்போ ஒரு அரை டம்ளர் பால் எடுத்து அந்த கஸ்டர்ட் பவுடரை நம்ம கலக்கிக்குவோம் கட்டி இல்லாமல். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பால் நல்லா கொதிக்குது. நல்லா கொஞ்சம் சுண்டுட்டோம் பால். அப்போ தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். இப்போ சீனி ஒரு கப்பு போட்டுக்கலாம். இப்போ கரைச்சி வச்ச கஸ்டர்ட் பவுடரையும் போட்டுக்குவோம். நம்ம ஊற்றிக்குவோம். அதில் ஊற்றிக்கிட்டால் கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நமக்கு நல்லா திக்னஸாக கிடைக்கும். இன்னும் சுவையை கூட்டி கொடுக்கறதுக்கு நம்ம மில்க் மேட்டர் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது போட்டால் இன்னும் நமக்கு தித்திப்பு அதிகமாக இருக்கும். இனிப்பு நல்லா அதிகமாக இருக்கும். பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. பால் இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக்னஸாக இருக்குது. இப்போ நம்ம ப்ரெட்டை ஓரங்களெல்லாம் ஓரங்களெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ நடுப்பகுதியை மட்டும் நம்ம இதில் அடுக்கிக்குவோம். நான் இந்த பவுல் எடுத்திருக்கேன், கண்ணாடி பவுல் எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாக நம்ம அடுக்கிக்கலாம். நம்ம ப்ரெட்டை நம்ம அடுக்கிட்டோம். அந்த ஓரங்களை ஸ்லைஸெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம அழகாக அடுக்கி வச்சுருக்கோம். அது மேலே இந்த பாலை ஊற்றிக்கலாம். நம்ம காய்ச்சி வச்ச பாலை திக்னஸாக இருக்குது பாருங்கள். அதை ஊற்றிக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மேலே நட்ஸு, பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாத்தையும் போட்டு இதில் தூள் பண்ணி போட்டுக்கிறேன் நான் மேலே டெக்கரேஷனுக்காக. இதை அப்படியே ஒரு 2 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுடுவோம். இது நல்லா வச்சுட்டா நல்லா கூலிங்காக நல்லாயிருக்கும். இன்னும் சாப்பிடும்போது நமக்கு நல்லா டேஸ்ட்டாக. குழந்தைங்க ஸ்வீட்டுன்னு கேட்டால் இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வச்ச உடனே நல்லா கரைஞ்சிடும். அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு முறையாச்சும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.